குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நமது பயிற்சி மையம் சார்பில் வந்து பார்த்தீங்கன்னா, 2ஆம் நிலை காவல் தேர்வுக்காக வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கியிருந்தோம். இது முழுக்க முழுக்க ஆன்லைனில் தான் நடக்குது. டார்கெட் 70 அப்படின்ற டெஸ்ட் பேட்சும், ஆப்ரேஷன் டிஎஸ்பி அப்படின்ற டெஸ்ட் பேட்சும் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கியிருக்கோம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விருப்பமுள்ள மாணவர்கள் தாராளமாக அணிஞ்சிக்கலாம். ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சு இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த டெஸ்ட் பேட்ச் முழுக்க முழுக்க ஆன்லைனில் நடக்கிறதுனால நீங்கள் வீட்டில் இருந்தோ இல்லை நீங்கள் வேலை செய்கிற இடத்துல இருந்தோ இல்லை நீங்கள் காலேஜ் படிக்கிறீங்கனாலோ ஈஸியாக உங்களால் படிக்க முடியும். இதில் ஸ்கூல் புக்கும் பிடிஎஃப் கொடுத்துருவாங்க. நீங்கள் அந்த புக்கும் வாங்க தேவையில்ல. நீங்கள் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் பேஜில் இணைஞ்சு விரைவாக வந்து பார்த்தீங்கன்னா படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப விரைவாக வந்துடும். இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய இந்தியன் லத்தி ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட் 70, ஆப்ரேஷன் டிஎஸ்பி இந்த எல்லா டெஸ்ட் பேஜ்லையும் ஆன்லைனில் இருக்கக்கூடிய மாணவர்கள், ஆஃப்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிசிக்கல் கொடுத்துட்டு இருக்கோம். அதனால பிரச்சனை இல்லை. ஆன்லைனில் இருக்கிற நம்ம டெஸ்ட் பேஜ் போட்ட மாணவர்களும் டெய்லி ஃபிசிக்கல் பண்ணணும். உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் வந்து குரூப்பில் அப்டேட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? கண்டிப்பாக அந்த ஃபிசிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி பண்ணுங்க, மறந்துடாதீங்க. அதை இன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பதிவிடுறோம். டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா அதை டார்கெட் கொடுப்பாங்க. இன்னைக்கு வந்து இந்த ஃபிசிக்கல் மட்டும் பண்ணினா போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் அதை மட்டும் பண்ணினா போதும், எக்ஸ்ட்ரா பண்ண தேவையில்ல. ஏதாவது இன்ஜுரி ஆயிடுச்சுன்னா ரொம்ப சிரமமா இருக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா அதுல என்ன டார்கெட் கொடுத்துருக்காங்களோ அது மட்டும் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து நான் ஆல்ரெடி பண்ணியிருக்கேன் சார் அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஆல்ரெடி பண்ணல, ஃப்ரெஷ்ஷா பண்றீங்க அப்படின்னா அது மட்டும் பண்ணனா போதும். ஓகேங்களா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50 ஸ்குவாட் போட சொல்றாங்க அப்படின்னா அது மட்டும் போட்டா போதும். நீங்க எக்ஸ்ட்ரா போட்டீங்க அப்படின்னா மசில்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டைட் ஆயிடும். உங்களால படிக்க முடியாம போயிடும். இது வந்து படிக்கிற டைம். அதனால படிப்பு கூட லைட்டா தான் வந்து பாத்தீங்கன்னா பிசிக்கல் இருக்கணும். ஒரு 30% தான் பிசிக்கல் இருக்கணும். 70% வந்து பாத்தீங்கன்னா இது ஸ்டார்டிங் ஸ்டேஜ். நீங்க புதுசா படிக்கிறீங்க, இப்பதான் கத்துக்கிறேன் உள்ள போறீங்க அப்படின்னா இந்த ஸ்டெப்பை நீங்க கண்டிப்பா எடுத்துதான் ஆகணும். ஓகேங்களா? மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா வேற ஏதாவது அப்டேட் அப்படின்னா நீங்க நம்ம அகாடமி கால் பண்ணி டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ஏதாவது இன்ஜுரி ஆயிடுச்சுன்னா உடனடியாக வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணுங்க. இன்ஜுரிக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது பண்ணலாம். சரிங்களா? தனியாக ஃபிசிக்கல் பண்ணாதீங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஆன்லைனில் இருக்கனால நீங்கள் வீட்டில் இருப்பீங்க. தனியாக போய் நீங்கள் எந்த ஃபிசிக்கலும் பண்ணக்கூடாது. கூட யாராச்சும் கண்டிப்பாக இருக்கும். ஓகேங்களா? கூட யாராச்சும் இருந்தால் தான் நீங்கள் அந்த ஃபிசிக்கலே பண்ணணும். தயவு செஞ்சு இந்த ஒரு விஷயத்தை மட்டும் கவனமாக வச்சுக்கோங்க. கூட யாருமே இல்லை அப்படின்னா எந்த பிசிக்கலும் நீங்க பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோ ஜாக் மட்டும் பண்ணிட்டு நீங்க வந்துருங்க. ஓகேங்களா? போய் புஷ்அப்ஸ், புல்அப்ஸ், ஸ்குவாடு, ரோப் ஏறுறது, லாங் ஜம்ப் குதிக்கிறது இந்த மாதிரி எதுவுமே பண்ணக்கூடாது. துணைக்கு யாரும் இல்லைன்னா. சரிங்களா? ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வர புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம டெஸ்ட் பேட்சில் வந்து பார்த்தீங்கன்னா இணைஞ்சு பயன்பெறுங்க. சரிங்களா? இந்த ஆண்டு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் ஆகணும் அப்படின்னா ஒரே ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வீட்டிலேருந்தே படிக்கிறதுக்கு நம்ம டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.